ஹலோ ஆல், வெல்கம் டு டான்சிங் ட்ரீம் ட்ராவலர்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா பெர்லின் வால். இப்போ அந்த ரிமைன்ஸ் இருக்கிற இடத்துக்கு பேர் ஈஸ்ட் சைட் கேலரி. ஸோ உங்களுக்கே தெரியும், this wall is a symbol of separation between the communism ideology and democracy ideology. அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி அதோட டிவிஷனாக இருந்துச்சு. ஸோ சொன்ன மாதிரி ஈஸ்ட் ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி இல்லைங்க, அங்கே வந்து கம்யூனிசம் இருந்துச்சு. வெஸ்ட் ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பேக்ட் இது கண்ட்ரி, அது வந்து அங்கே வந்து டெமோக்ரஸி இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வால் நிறைய டிஃப்ரெண்ட் பெயிண்டிங்ஸ் பண்ணிருந்தாங்க. ஆர்டிஸ்ட் வந்து எல்லா ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருந்த ஆர்டிஸ்ட் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியன் ஆர்டிஸ்ட் பெயிண்டிங் கூட ஒன்று ரெண்டு இருந்துச்சு. ஸோ நிறைய பெயிண்டிங்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் தீம்ஸை பற்றி இங்கே இருந்துச்சு. ஸோ சில பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்த பெயிண்டிங்ஸ் நிறைய இருந்துச்சு. அதுவும் இந்த டிஃப்ரெண்ட் அந்த வாலில் பெயிண்டிங்ஸ் கூட நிறைய டிஃப்ரெண்ட் வேர்டிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த வேர்டிங்ஸ் பேசிக்லி வாஸ் அ சிம்பிள் ஆஃப் ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் வார். ஸோ வார் பண்ணாதீங்க, பீஸ் இஸ் பெட்டர். எப்படி சின்ன சின்ன ஏரியாவோட ப்ராப்ளம் பெரிய கண்ட்ரிஸை எப்படி சண்டை போட வைக்குதுன்னெலாம் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஈஸ்ட் ஜெர்மனிலேருந்து வெஸ்ட் ஜெர்மனி போகாமல் இருக்கிறதுக்காக அந்த டைம் கட்டியிருந்தாங்க. 1961 கட்டியிருந்தாங்க. 1989 வரைக்கும் இந்த வால் இருந்துச்சு அரௌண்ட் பெர்லின். ஸோ 89 வந்து 89 நவம்பரில் வந்து இந்த வால் வந்து அவங்க இடித்து மக்கள் அந்த சைடில் ரெண்டு சைடில் இருந்தும் அந்த மூமெண்ட் இது பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து தே வாண்ட் டு கோ டு இது மாதிரி வெஸ்ட் ஜெர்மனி. ஏன்னா இங்கே வந்து லைஃப் வந்து கொஞ்சம் பெட்டர் இருந்துச்சு. இங்கே கம்யூனிசம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. இந்த பிக்சர் வந்து ரொம்ப ஃபேமஸ் பிக்சரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபை வந்து டெபிக்ட் பண்ணியிருந்துச்சு. அது வந்து ரெண்டு பேர் கிஸ் பண்ணுற மாதிரி. கிஸ் பண்ணுறது யார் பார்த்திங்கன்னா லியோனட் பிரஷ்னவ், அப்புறம் வந்து எரிக் ஹானிகர். லியோனட் பிரஷ்னவ் வந்து அன்றைக்கி இருந்த யூஎஸ்எஸ்ஆரோட லீடர். எரிக் ஹானிகர் வந்து அன்றைக்கி இருந்த ஈஸ்ட் ஜெர்மனியோட லீடர். இது வந்து பார்த்திங்கன்னா சோவியட்டோட சப்போர்ட் இவங்களுக்கு இருக்குது சொல்கிறதுக்காக அந்த பிக்சர் வந்து டெபிட் பண்ணுது. அந்த ஃபோட்டோகிராஃபை இது பண்ணி தான் அந்த பெயிண்டிங் ரெப்ளிகேட் பண்ணி டிமிட்ரி வ்ரூபிள்னு ஒருத்தர் தான் அந்த இது பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பெர்லின் வால் சொன்னாலே அந்த பிக்சர் தான் இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் அது காமிக்கும். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிக்சர் அது. அதுக்கு பேக் சைடு இந்த ரிவர் இருந்தது. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து இவ்வளோ ஒரு வார் இருந்த இடம் இப்போ இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. ஸோ திஸ் சைட் ஷோஸ் டெவலப்மெண்ட் ஆக்சுவலி. எங்களுக்கு பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பிகாஸ் வார், அவ்வளோ பெரிய வார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ அந்த கண்ட்ரியை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் பெர்லின் வால் அப்படியே திருப்பி பார்த்து அதர் பெயிண்டிங்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணுமோ பார்த்து கிளம்பி போனோம். இது எனக்கு இந்த ஹோல் பெயிண்டிங் கான்செப்டை விட அதில் எழுதியிருக்கிற வேர்டிங்ஸ் ரொம்ப பிடிச்சிது. ஏன் வார் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பஸ் ஸ்டேஷன் போனோம். ஸோ இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பெர்லின் வால் வந்து நிறைய என்டையர் பெர்லின் சுற்றி இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 3 or 4 செக் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு ஈஸ்ட் ஜெர்மனிலேருந்து வெஸ்ட் ஜெர்மனி போகிறதுக்கு அண்ட் வைஸ் வர்ஸா. ஸோ நாங்கள் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கில் இன்னொரு செக் பாயிண்ட் இருந்துச்சு, ஒரு செக் பாயிண்ட் இருந்துச்சு. அது பேர் வந்து செக் பாயிண்ட் சார்லி. அதை பார்க்குறக்காக இந்த பஸ்ஸில் போனோம். பஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டக்கர் பஸ்ஸு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு உள்ளே போனப்போ. அது வந்து நாங்கள் மேலே போய் உட்காந்தோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வியூவை நல்லா அங்கேருந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸே பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் சின்ன சின்ன பில்டிங்ஸ். அங்கே வந்து ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ் எதுவும் பார்க்க முடியாது பெர்லினில். அது யூரோப்பில் அப்படி உங்களுக்கு ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ் பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் வெரி டால் பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. அப்புறம் செக் பாயிண்ட் சார்லி போனோம். இங்கே இந்த செக் பாயிண்ட் சார்லி தான் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் செக் பாயிண்ட்ஸ். இது மாதிரி யுஎஸ் சைட்லேருந்து, அதாவது வெஸ்ட் ஜெர்மனிலேருந்து ஈஸ்ட் ஜெர்மனி போகுது. வெஸ்ட் ஜெர்மனி பார்த்திங்கன்னா 3 கண்ட்ரிஸ் ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த டைமில். இனிஷியலி ஒன்று யூஎஸ் ஆக்குபைட் ரீஜன் இருந்துச்சு, ஃப்ரெஞ்ச் ஆக்குபைட் ரீஜன் இருந்துச்சு, அது மாதிரி யூகே ஆக்குபைட் ரீஜன் இருந்துச்சு. இது வந்து யூஎஸ் ஆக்குபைட் ஜெர்மனிலேருந்து ஈஸ்ட் ஜெர்மனி, அதாவது சோவியட் சப்போர்ட்டட் அந்த ரீஜன், அதாவது கம்யூனிஸ்ட் ரீஜனுக்கு போகிறதுக்கான செக் பாயிண்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மவர் மியூசியம் இருந்துச்சு. மவர் மியூசியம் பார்த்திங்கன்னா வால் மியூசியம். அதோட ஹிஸ்டரி அதை பற்றி நிறையா போட்டிருந்தாங்க. நாங்கள் மியூசியம்குள்ளார போகலை, ஆனால் அங்கேருந்து கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஹிஸ்ட்ரிலாம் படிச்சுட்டு இருந்தோம். இது வந்து அந்த வால் நம்ம ஃபஸ்ட்டு ஷோ பண்ணியிருந்தோம்ல, அந்த வாலோட ரிமைன்ஸ் இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதை பற்றி இங்கே போட்டிருந்தாங்க. எப்படி என்ன அதோட இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் போட்டிருந்தாங்க.
அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் முன்னாடி தான் அந்த செக் பாயிண்ட் சார்லி இருக்குது. இப்போவும் அந்த செக் பாயிண்ட் அது வந்து செக் போஸ்ட் மாதிரி அது இப்போவும் அவங்க அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து யூஎஸோட செக் போஸ்ட்டு. ஸோ கீழே எல்லாம் எழுத்துக்கள் இருக்குது, அது வாசிச்சுட்டே போகலாம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா சுவினியர் ஷாப்ஸு அதே மாதிரி அந்த வாலோட ரிமைன்ஸ் அங்கங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கீழே எழுதியிருக்காங்க, யூனிட்டி இன் லிபர்ட்டி. அது வந்து தட்ஸ் வாட் தே பிலீவ்ட் இன் அந்த வெஸ்ட் ஜெர்மனியில். ஸோ இதுதான் அந்த செக் பாயிண்ட், அந்த செக் போஸ்ட் மாதிரி இருக்கலாம் தான் அங்கே செக் பாயிண்ட். இங்கே வந்து யூஸ்வலி அந்த யூஎஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் யூஎஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இங்கேருந்து அந்த செக் பண்ணி தே என்டர் தி ஈஸ்ட் ஜெர்மனி. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் இன்னொரு அவங்களோட சோவியட்டோட ஈஸ்ட் ஜெர்மனியோட சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. அவங்க யூஸ்வலி செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுவனியர் மாதிரி இங்கே நம்மளோட ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்து ஒரு நியூஸ் பேப்பரில் வர மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. அது பக்கத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இங்கே ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சோல்ஜர்ஸோட ஒரு ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இங்கே அந்த ஓல்டு அந்த போர்டு வச்சுருந்தாங்க, யூஆர் லிவிங் த அமெரிக்கன் செக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் போர்டு கிடையாது, இது வந்து அவங்க இப்போ ரீசெண்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த உள்ளே இருக்கிற அந்த வால் மியூசியம்குள்ளார இதோட ஆக்சுவல் போர்டு இது மாதிரி இருக்குது. அது வந்து அந்த ஆக்சுவல் போர்டு பேக் இன் தோஸ் டேஸ் அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அந்த போர்டு இருக்குது. ஸோ இந்த வால் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறையா அதோட ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி டிஸ்பிளேயில் நிறைய வச்சுருந்தாங்க. என்னென்ன அங்கே நடந்த இன்சிடென்ட்ஸு, அதே மாதிரி நிறையா அந்த ஓல்டு ஃபோட்டோகிராஃப்ஸு. எவ்வளோ லைஃப்ஸ் லாஸாக இருந்தது அந்த அந்த டைமில். ஒருத்தங்க வந்து ஒரு பார்டர் க்ராஸ் பண்ணா அவங்க கண்ட்ரிக்குள்ளேயே ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் அண்ட் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் போகணுன்னா எவ்வளோ கஷ்டம்னு காமிச்சிருந்தாங்க. அந்த அந்த ஃபுல் என்டையர் இதில் அதுதான் காமிச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே நடந்து அந்த சைட் போனோம். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரீட்டுக்கு அப்புறம் அந்த ரோடுக்கு அந்த சைடு தான் வெஸ்ட் ஜெர்மனி இருந்துச்சு. இப்போ அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெஸ்ட் ஜெர்மனி ஈஸியாக என்டர் ஆகிக்கலாம். ஆனால் ஈஸ்ட் ஜெர்மனி போகிறதுக்கு நிறைய அங்கே வந்து நிறைய பேரிகேட்ஸ்லாம் இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் ரூல்னால ஸோ அங்கே நிறைய பேரிகேட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த கோல்டு வார் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப இங்கே வந்து டேங்க்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்களாமா ஈஸ்ட் ஜெர்மனியில். அண்ட் அதனாலேயே ரொம்ப குடும்பங்க வந்து பிரிஞ்சிருந்தது. லைக் ஒரு ஒரு சைடு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பிரிஞ்சிருந்தாங்க. ஸோ ஒரு டைமில் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஃபோட்டோகிராஃபு பார்த்திங்கன்னா நிறைய பேரிகேட்ஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து அந்த கார்ஸில் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஜெர்மனி. ஸோ சோல்ஜர்ஸ் செக் பண்ணிருந்தாங்க. அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த சின்னது தெரியும், அதான் அந்த செக் பாயிண்ட் சார்லி நம்ம பார்த்த அந்த செக் போஸ்ட்டு. ஸோ நிறைய ஆஃபீஸர்ஸ் செக் பண்ணிருந்தாங்க போகிறதுக்காக. அதே மாதிரி இங்கேருந்து யூஎஸ் டிப்ளமேட்ஸ் நிறைய பேர் ஈஸ்ட் ஜெர்மனிக்கு போயிருந்தாங்க. ஸோ அவங்க போனாலும் அவங்க நிறையா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேரி பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் நிறைய அந்த ஆளுங்க எஸ்கேப் ஆகி போனவங்க அவங்களோட ஸ்டோரிஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இறந்தவங்க நிறைய பேர் ஸ்டோரி இருந்துச்சு. லாட் ஆஃப் பீப்புள் காட் ஷாட். அவங்க ஸ்டோரிஸ் நிறையா இருந்தது. அவங்க ஒரு பெட்டர் லைஃபுக்காக ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட் போகணுன்னு நினச்சிருந்தாங்க. அண்ட் தே வர் ஜஸ்ட் ஷார்ட் இந்த செக் பாயிண்டில். இப்போ நிறையா அந்த வெஸ்ட் ஜெர்மனியில் யூஎஸ் சைட்லேருந்து நிறைய சோல்ஜர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்காக. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ் யூனிஃபார்ம்லாம் சென்ட் பண்ணாங்களாம் ஆளுங்களுக்கு, அந்த யூனிஃபார்ம் போட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு டிப்ளமேட்ஸ் மாதிரி. நிறைய டைமில் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க, நிறைய பேர் செத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மேப். ஸோ இதோடு நாங்கள் எங்கள் செக் பாயிண்ட் சார்லி அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வாசித்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பிகாஸ் இவ்வளோ லைஃப்ஸ் லாஸ்ன்னு தெரிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹோப் தெர் இஸ் நோ வார் எவர் அகேன்.